கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த நாளில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கவும், தேவனை போற்றி புகழும்படியாகவும், பாடலை பாடி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதற்காக அதை குறித்ததான ஒரு பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை நான் துவங்குகிறேன். இந்த பாடலுக்கு பிறகு ஒரு அருமையான செய்தி இருக்கிறது. அருமையான செய்தி. அந்த செய்தியை நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக ஆண்களாக இருந்தால் அவர்கள் உணர்த்தப்படுவார்கள். பெண்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருந்தால், இதை இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த செய்தியை உங்களுடைய கணவன்மாருக்கோ, பிள்ளைகளுக்கோ, தகப்பன்மார்களுக்கோ நீங்கள் இதை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். பாடலுக்குள்ளாக நாம் கடந்து போவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. வியாதியின் நேரத்திலே வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்தியன் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த காலங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் வாழுகின்ற இடத்தை சுற்றிலும், நம்முடைய மாநிலத்திலும், நம்முடைய தேசத்திலும், உலகமெங்கிலும் பார்த்தீர்கள் என்றால், அநேகமான கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், பாலியல் துன்பங்கள் போன்றவையெல்லாம் அநேக காரியங்கள் நடக்கிறது. இந்த காரியங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதை பார்க்கின்ற பொழுது, பெரும்பாலும் கிட்டத்தட்ட 90% இந்த மது அருந்துவதால், போதைப் பொருட்களை உட்கொள்வதால் வரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆம், இந்த நாளினுடைய தலைப்பு, செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், மதுவை விடு வேதத்தை தொடு. மதுவை விடு வேதத்தை தொடு.
ஒருவன் மதுவை தொட்டால் கெட்டான், வேதத்தை தொட்டால் அவன் நல்லவனாக மாறிவிடுவான். அவனுடைய துன்மார்க்க ஜீவியம் முற்றிலுமாக காணப்படாமல் போகும். அருமையானவர்களே, இந்த வேதத்திலே பார்க்கின்ற பொழுது மதுவால் சபிக்கப்பட்டவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள். அதிலே முக்கியமானவர்கள் என்று சொன்னால் முதலாக பாருங்க, இந்த நோவா என்பவருடைய காலத்திலே வந்த அந்த வெள்ளத்திலே காக்கப்பட்டவர்கள் நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும். அப்படி இருக்கின்ற அந்த 88 பேரிலே பாருங்க, இந்த நோவா எப்படிப்பட்ட மனுஷன்? அவர் உண்மையான மனுஷனாக இருந்தார், அவர் உத்தமனாக இருந்தார், நீதிமானாக இருந்தார். அதனால்தான் தேவன் அவரை தெரிந்து கொண்டார். அவருடைய குடும்பத்தாரை மற்றும் காப்பாற்றி மீண்டுமாக உலகத்தை படைக்கும்படியாக அவர் தேவன் அப்படியாக சித்தம் கொண்டிருந்தார். அவர்களுக்கு பழுகி பெருங்கள் என்று கட்டளையெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். ஆனால் என்ன ஆயிற்று? புதிய உலகம் உருவானது. அநேக தோட்டம் துறவுகள் எல்லாம் வந்தது. பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டங்கள் வந்தது, அநேக பழமரங்கள் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை பழம் வருகின்ற பொழுது அந்த திராட்சை மரத்திலிருந்து வரக்கூடிய திராட்சை கனிகளை அவர்கள் பதப்படுத்தி அதை சாராயமாக, திராட்சை ரசமாக அவர்கள் குடித்து வந்தார்கள். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த நோவா பார்த்தீங்கன்னா அவர் நிறைய குடிச்சிட்டு வெறித்து மயங்கி நிலையிலே வீட்டிலே விழுந்து கிடந்தார். தன்னுடைய சுரணையே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அவருடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் அந்த பிள்ளைங்க? அந்த 3 பேரும் அப்படின்னு பார்க்கும்போது சேம், காம், யாப்பேத் என்கின்ற 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளே பாருங்க, இந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரையிலும் 21ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. அவன், அதாவது நோவா, திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். பாருங்க, அந்த குடி வெறி அவனுடைய ஆடைகள்லாம் கலைந்திருக்கிறது. அவன் மிகவும் நிர்வாண கோலத்திலே இருக்கிறான். அது போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனத்திலே, அப்போது கானானுடைய தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலிருந்த தன் சகோதரருக்கு இருவருக்கும் அறிவித்தான். அதில் நடுப்பில்லை அந்த யாரு? கானானுடைய தகப்பன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, போய் பார்த்துட்டான். அப்பா நிர்வாணத்தை பார்த்துட்டான். அந்த காலங்களிலே பார்த்தீங்கன்னா தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்தா, அதே போல தன்னை தவிர மற்றவருடைய நிர்வாணத்தை பார்த்தா அது பாவமாக காணப்பட்டது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா 24 வசனங்களிலே, ஆதியாகமம் 9, 24, 25 வசனங்களிலே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நோவா அவனுடைய குடிவெறி தெரிஞ்சு எழுந்த பிறகு தன்னுடைய பிள்ளை இளைய மகன், 2வது மகன், அவன் பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டான் என்று தெரிந்த உடனே அவன் சபிக்கிறான். தப்பு பண்ணவன் அவன் யாரு? நோவா தப்பு பண்ணான். அவன் குடித்து வெறித்தான். அவன் குடித்து வெறித்ததினாலே இங்கே சாபம் எங்கே போகிறது என்று சொன்னால், அவனை நிர்வாண கோலத்திலே பார்த்தானே அவனிடத்திலே போய் சேர்கிறது. அதனால் அவன் சபிக்கப்படுகிறான். அருமையானவர்களே பாருங்க, அதை மாதிரி பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் உண்டு. இங்க பாருங்க, நீதிமொழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை பார்த்தோம்னா நமக்கு இந்த குடியினுடைய பாதிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29 முதல் 35 வசனங்கள் வரை, 29 முதல் 35 வசனங்கள் வரை நீங்க பார்த்தீங்கன்னா என்ன இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிற காரியங்களை பாருங்க. இந்த மதுபானம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இங்க நான் தெளிவாய் இந்த வசனங்களை வாசிக்கிறேன். இதுவே செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு மரண காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். இந்த குடி வெறித்து இருக்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதிகமாக குடிச்சிட்டு வெறித்து போயிருக்கக்கூடிய கண்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சிவந்து இருக்கும். அதை பார்த்தாவே அவன் குடி வெறியில் இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் எப்படி இருக்குமா?
அங்கே 31ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பார்க்காதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். அருமையானவர்களே, இங்கே இந்த மது குடித்த பிறகு அது எப்படி இருக்குமா? அது பாம்பை போல் கடிக்கும், விஷம் ஏறும், விரியனை போல் தீண்டும். இந்த விரியனை போல் தீண்டும் என்கின்ற பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இருக்கிற பாம்புகளிலே இந்த விரியன் பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன் என்கிற இந்த பாம்புகளுடைய விஷம் மிக மிக கொடுமையானது. உடனடியாக மனுஷனுக்கு மரணத்தை வருவிக்கக்கூடியது. அப்படித்தான் இந்த மதுவையும் சொல்லப்படுகிறது. முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும், உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். பாருங்க, இன்னைக்கு அநேகரை நம்ம தேர்வில் பார்ப்போம். இந்த மதுபானத்தை அரிச்சு, அதாவது நல்ல மதுபானத்தை குடிச்சிட்டு வந்து ரோட்டில் புரளுமா, யாராவது கேட்டால் அவங்கள கேட்பான் பாருங்க கேள்வி. நாங்கள் சென்னையில் அநேக இடங்களில் பார்த்துருக்கோம். கண்ணா பின்னான்னு பேசுவானுங்க. அவன் பாட்டு படுத்துட்டுப்பான், நம்ம அந்த பக்கம் ஒரு ஓரமாக ஒதுங்கி போனால் அதுக்கு ஒரு கேள்வி கேட்பான். என்னடா, என்ன பார்க்குற, யார் நீ, என்ன, எந்த ஊர், அப்படியெல்லாம் கேட்பானுங்க. வீண் சண்டை வாங்குவானுங்க. இந்த குடியினாலே அவனுடைய கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய மைண்டே சேஞ்ச் ஆகிருக்கும். தெளிவில்லாத மனநிலையோடு இருப்பான். எப்படி இருப்பான்? அடுத்தது பார்த்தா நடுக்கடலிலே சைனித்திருக்கடை போலவும், நடுக்கடல்ல இந்த படகுல போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிட்டு இருக்காங்களே அவங்கள போலவும், பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். என்ன கடைசியில் என்ன சொல்லுவேன்? என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள் எனக்கு சொரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன்பா. பாருங்க, இந்த குடிக்காரனுடைய கதையே தான். என்ன கதை அப்படின்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடித்து வெறித்து படுத்து தூங்கி எழுந்ததுக்கப்புறம் தூங்கிடுவான். தூங்கும் போது அவன் என்ன நினைப்பானா, மறுபடியும் எப்போ எழுந்திருப்பேன், எப்போ போய் அந்த டாஸ்மாக்கு போவேன், மது கடைக்கு போவேன், அங்கே போய் குடிக்கலாம் மறுபடியும். அதாவது வந்து மதியம் வந்து 1 மணிக்கு அவன் சாப்பிட்ருப்பான், 1 மணிக்கு வந்து குடிச்சிட்டு சாப்பிட்டு படுத்துருவான். 5 மணிக்கு எழுந்திருப்பான். 5 மணிக்கு எழுந்து மறுபடியும் குடிச்சிட்டு ரெடியா எங்கே போவார்னா, ஐயா ஆஃபீஸ் போக மாட்டார். எங்கே போவார்? மதுக்கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்து, எந்த கடை நல்ல கடை, எங்கே வந்து அந்த சால்னா நல்லா இருக்கும், சைட் டிஷ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து போவார். அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இன்றைக்கே நீங்கள் இந்த மது பழக்கத்தை விட்டு விடுங்கள். இங்கே பார்க்குறோம், நோவா எப்படிப்பட்ட மனுஷன், உண்மையான மனுஷன், நீதிமான் என்று தேவனால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட மனுஷன். அவன் பார்த்தீங்கன்னா குடித்து வெறித்ததுனாலே ஒரு மகனுக்கு சாபத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்னொரு காரியமும் உண்டு, லோத்து என்பவருடைய காரியம். அவன் யாருன்னு கேட்டா, ஆபிரகாமுடைய சகோதரனுடைய பிள்ளை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கும் கூட ஒரு மாதிரியான ஒரு காரியம் நடந்தது. அது மிகவும் அருவருப்பான காரியம் என்பதனாலே இந்த ஆன்லைன் செய்தியிலே அதை நான் கொடுக்க விரும்பவில்லை. நீங்கள் வேதத்திலே போய் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த லோத்துடைய காரியத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஐயா நீங்கள் சொல்கிறீங்க மது இது சரி, நான் விட்டுறேங்க, விட்டதா வந்துட்டு எப்படி முடியுமா? விட முடியாதுங்க. 6 மணி ஆச்சுன்னா எனக்கு அப்படியே தலைவலிக்குதுங்க, நான் போய் என்ன பண்ண, குடிச்சு தாங்க ஆகணும், வேற வழியே இல்லைங்க, தலைவலிக்குதுங்க, இதை விட்டானா என் கை காலாம் ஷிவரிங்க ஆகுங்க. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், இதையே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது, நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நான் குடிப்பழக்கத்தில் இருந்தேன். குடிப்பழக்கம்னா சாதாரண குடிப்பழக்கம் கிடையாது. சாயந்தரம் 6 மணிக்கு துவங்கினா நைட்டு 12 மணி வரைக்கும் குடிப்பேன். அப்போனா எவ்வளோ குடிச்சிருப்பேன்னு பார்த்துங்க. ஓயாமல் குடிப்பேன், 365 நாளும் குடிப்பேன். எனக்கு நாள் கிழமை எதுவுமே கிடையாது, எல்லா நாளும் குடிச்சிட்டு தான் இருப்பேன். அப்படிப்பட்டவனுக்கு எனக்கு ஒரு நேரம் வந்தது, தேவனின் இடத்துல பேசினார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் விட்டேன். சிகரெட்டை விட்டேன், பீடியை விட்டேன், பாக்கு விட்டேன், குடியை விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன். அப்போ என்னுடைய நண்பர்கள்லாம், என்னுடைய அலுவலகத்தில் ஆஃபீஸில் இருக்க நண்பர்கள்லாம் சொன்னாங்க, தலைவரே நீங்கள் வந்து இந்த குடியை விட்டீங்கன்னா கை கால்லாம் நடுக்க வரும், ஈவினிங் ஆனால் தலைவலிக்கும் அப்படின்னா. பரவாயில்ல, தலைவலிக்கிட்டோம், இருக்கட்டும், நான் ஆண்டவருக்காக இதை விட்டுட்டேன், முழு நேர ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கேன், தேவன் இனிமே பார்த்து கொள்வாருன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் விட்டேன். சிகரெட்டு பிடிக்க இருமல் வரும், அதனால செஸ்ட் பெயின் வரும், நோ ப்ராப்ளம், செஸ்ட் பெயின் வந்தாலும் சரி செத்தாலும் சரி நான் தொட மாட்டேன்.
பாக்கு தலைவரை அது போடலன்னா மயக்கம் வரும் தலைவரை, ஒரு மாதிரியா இருக்கும் தலைவரை, உங்களுக்கு சிந்திக்க முடியாது தலைவரை. பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு எதுவுமே வேண்டாம், இருக்கிற அந்த லாகரி வஸ்துகள் அத்தனை விடுவேன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல விட்டேங்க. 6/10/2000 விட்டேன். 6/10/2000 ஒரு ஆஸ்பத்திரியில் உள்ள இருந்தேன். வெளியே வரும்போது நான் புது மனுஷனா இருந்தேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வைராக்கி கொண்டு தேவனிடத்திலே பொருத்தனை செய்தால், ஆண்டவரே இன்றோடு நான் இந்த பழக்கத்தை விட்டு விடுகிறேன், இனி என்னை உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேன்னு சொல்லி பாருங்க. நீங்க அன்றைக்கு ஒரே நாள்ல எல்லா கெட்ட பழக்க வழக்கத்தை விட்டுடலாம். குறிப்பா இந்த மது பழக்கத்தை நீங்க விட முடியும். எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, 6/10/2000 நான் விட்டேன். அதன் பிறகு இந்த 26 வருஷம் ஆகுது. 26 வருஷத்துல ஒரு சின்ன மயக்கமோ ஒரு இருமலோ தும்மலோ எதுவுமே எனக்கு வந்து பாதிக்கல. பாக்கு பாதிக்கல, பாக்கு போடாதனால பாதிக்கல, சிகரெட்டு பிடிக்காதனால பாதிக்கல, மது அருந்தாத்தால பாதிக்கல, கை காலம் உதறல, நல்லா இருக்கேன். 75 வயசாகுது. இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நல்லா இருக்கேன். கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்தார், சத்துவத்தை கொடுத்தார். அதனால தான் ஆண்டவரே இயேசுவே கூட இரும், இயேசுவே கூட இருன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரை கூட இருக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அவரை குறித்து நான் அந்த பாட்டை பாடினேன், இயேசுவே என்னோடு கூட இரும் அப்படின்னு. நீங்களும் இன்றைக்கு இயேசுவே என் தெய்வமே, என் தேவனே, என் ரட்சகரே, நீர் என்னோடு கூட இரும்பா. நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு இந்த பழக்க வழக்கம்லாம் இருக்காது. தீய பழக்க வழக்கங்களை விட்டுடுவேன்ப்பா. இந்த மது பழக்கம் என்பது எனக்கு தேவையில்லாது. இதனால என் குடும்பம் அழியுது. எத்தனையோ பேருடைய குடும்பம் நாசமா போச்சு. அவன் செத்துருவான், பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்கப்பா. அதே போல என் மனைவி பிள்ளைகளுக்கு இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது. நான் நல்ல கிறிஸ்தவனா இருக்கணும், சபைக்கு போகணும், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை துதித்து பாடி மகிழணும். அப்படிப்பட்டதான மகிழ்ச்சி எனக்கு தேவையை தவிர இந்த குடியினால் வரக்கூடிய மகிழ்ச்சி தேவையில்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கு முடிவெடுங்கள். உங்களால் முடியும். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் நீங்கள் வேண்டுகின்ற பொழுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். அந்த தேவன் உங்களை திருத்துவார், அந்த தேவன் உங்களை பலப்படுத்துவார், அந்த தேவன் உங்களை ரட்சிப்பார், அந்த தேவன் உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுப்பார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்றைய தினமே இந்த பழக்கம் இருந்தால் நீங்க விட்டு விடுங்க. சகோதரியே, ஒருவேளை உங்க வீட்டுக்காரோ அல்லது வேறு யாரோ ஆண்கள் இந்த பழக்கத்தில் இருந்தா அவங்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் பாஸ் பண்ணுங்க. இப்படி ஒரு ஐயா ஒரு செய்தியை கொடுத்தார். இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் தொடப்பட்டோம். அதனால நீ இந்த செய்தியை கேட்டு திருந்தியா. அவர் பாரியா இந்த 75 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. நமக்காக தான் பண்றாரு. அவர் நல்லா இருக்காரு. அவர் எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு நல்ல மனுஷனா இருக்காரு. ஆண்டவரோடு கூட நடக்கிறார், சஞ்சரிக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது நாமும் அப்படி நல்ல சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், குடும்பம் நல்லா அப்படி குதூகலமா இருக்கணும்னு சொல்லிட்டு அக்கறையோடு வந்து சொல்றாதியா கேளியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்க வைங்க. அவங்க திருந்துவாங்க. திருந்தும் போது உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். இன்று இந்த வீட்டுக்கு இல்லத்திற்கு ரட்சிப்பு வரும் என்று நீங்கள் திட்டவட்டமாக நம்புங்கள், விசுவாசிங்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஹல்லேலூயா.